விட்டுட்டு வேற வேலை தேடலாம்னு நினைச்சவங்களுக்கு வேலை இல்லாமல் போனது, நல்ல வேலையில இருக்கோம்னு நினைச்ச இடத்துல வேற வேலை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி லே ஆஃப் ஆனது, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள். பத்தாததுக்கு திருமண சிக்கல்கள் கூட. காதல் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் காதல்ல சிக்கல், திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் திருமணத்துல சிக்கல், திருமணத்துல இருந்தவங்களுக்கு திருமணம் வந்து சற்றே விலகி இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு 2025 உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய கொடுத்துருக்கு. என்ன ஜென்மத்துல இருந்த கேது நகர்ந்துட்டார், அதனால ரொம்ப குழப்பமான, ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்ததெல்லாம் கொஞ்சம் கியூர் ஆயிருக்கு. தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா நிம்மதியான சாப்பாடு தூக்கம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கறதுனால இவ்வளவு பிரச்சனைகளும் நீங்க சமாளிச்சிருக்கீங்க. 2026 இன்னும் கொஞ்சம் ரிலீஃபா தான் இருக்கும். ஏன்னா நேரா 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்த குரு மாறி 11ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 11ஆம் இடத்து குரு கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, லாப குரு இல்லைங்களா? என்னதான் அவர் பாதகாதிபதினாலும் குரு பார்க்கும் வீடு மூலியமாக நன்மைகளை கொடுப்பார். சோ குழந்தைகளோட இருந்து வந்த மனத்தாங்கல்கள் சரியாகும். கௌரவ பிரச்சனைகள், அதாவது வீடு வந்து ப்ராப்ளம் ஆச்சு, லோன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், வீடு வந்து வாங்கலாம்னு நினைச்சது வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு, பில்டர் நாங்க புக் பண்ணிட்டு இருந்து 1 வருஷமா சும்மா தான் நான் வட்டி தான் கட்டிட்டு இருக்கேன், வீடு கைக்கு வரல, ஒரு பக்கம் ரெண்ட் ஒரு பக்கம் வட்டி, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா அது உங்க கையில கிடைக்கும். பிள்ளைகள் நல்லபடியா இருப்பாங்க, உங்களுடைய கௌரவம் உயரும், சுப செலவுகள் வீட்டுக்காக பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் வரும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இணையக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிக்கல் மறையும். மறு திருமணத்தை ஏற்பார்த்திருந்தவர்களுக்கு மறு திருமணம் கைகூடும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். வேலையில் திருப்தி, வேலையில் முன்னேற்றம் நிச்சயமாக 2026 செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு நடக்க போகுது. சோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் தான். உங்களுக்கு கண்டசனியும் குருவினுடைய சுப பார்வையை பெற்று விட்டதுனால் இனிமே வந்து அந்த கண்டசனியும் பிரச்சனை கொடுக்க மாட்டாரு, நல்ல வேலை ஆக்சுவலா கிடைக்கும். 26லயே தசாபக்திகள் நல்லா இருந்த நிறைய பேருக்கு வேலை மாத்திக்கோங்க அப்படின்னு நானே சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க இருந்த இடம் வந்து உங்களை நிம்மதியா வச்சுக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப உண்மை. சோ அந்த வேலை மாற்றம் வந்து தசாபக்திகள் நல்லா இருந்ததுன்னா நீங்க 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கலாம். தசாபுக்திகள் சரியில்லை, லக்கணப்படியும் உங்களுக்கு வந்து தசாபுக்திகள் ஒத்து வரல அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 26ல நல்ல வேலைக்கு மாறிக்கலாம். ஏன்னா மாறி போற இடமாவது நமக்கு நல்லா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ மார்ச்சுக்கு பிறகு இட்ஸ் அட்வைசபிள், யாருக்கு வேணும்னாலும் நீங்க வந்து வேலையை மாற்றுறது அப்படிங்கிறது மார்ச் மேக்கு அப்புறம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபகரமான பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடிய இடத்துக்கு தான் நீங்க போங்க. உங்களுடைய கௌரவம் உயரும், உங்களுடைய குடை சாய்ந்து நின்ற உங்களுடைய கௌரவம் நிச்சயமாக உயர்த்தி நிறுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு மிக மிக பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஹெல்த்ல இன்னுமே கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் ராகு, சம்பந்தமே இல்லாத ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல கேது அப்படிங்கறதுனால விரைய செலவு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது நான் சிம்மத்துக்கும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஃபேமிலிக்கா போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விரைய செலவு இருக்கதான் போகுது. நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸாவே போட்டுக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கெடுதல் நடக்காம இருப்பதற்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா. அப்படி போயிடுச்சு அந்த செலவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அது ஈடு கட்டுவதற்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப